முதல் போனி நானே பண்றேன். உங்களுக்கு எனக்கும் பேச்சு இல்லை, உங்க அப்பா கையில வாட்ச் இல்லை. போட்டது ஒரு காயின்னு இத பேச்சு. கூட பிறந்த தங்கச்சிக்காரி குண்டாயிருக்குது இந்த மாதிரி ஆட்டு பாடு. அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க, மக்களை பெற்ற மகராசி புள்ளைய பெற்ற புண்ணியவதிங்களா. உங்களை பார்த்தனா பாக்குறதுக்கு ஏதோ குலதெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்கம்மா. ஏதோ ஒரு 1000 500 இருந்தாலும் பரவாயில்லம்மா, உன் கை விளங்காத கையா இருந்தாலும் பரவாயில்லம்மா, நல்லா உள்ள போடுமா, காசு அள்ளி போடுமா. இல்ல தட்டு நிறைய போட்டாலும் நான் கோச்சிக்க மாட்டேம்மா. 2000 நோட்டு பேன் பண்ண நோட்டா இருந்தாலும் பரவாயில்லம்மா, கொடுமா, நான் மாத்திக்கிறேம்மா. நீ 1000 இருந்தாலும் பரவாயில்ல, 5000 இருந்தாலும் பரவாயில்ல. முதல் போனி நானே பண்றேன். நீ என்ன இது காசு 10 ரூபாய் காயின் இதெல்லாம் இன்னும் பேன் பண்ணாம வச்சுக்கிறாங்களா? உங்கள மாதிரி ஆளு இல்ல 2000 ரூபாய் தாள், அந்த சிவப்பு தாள் ஏதாவது தாஜ் ஹோட்டல்ல ஒரு டிஃபன் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது கொடுத்தா. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. இங்க போனீங்கன்னா டீ கடை இருக்கும், ஒரு டீ வருது. ஏமா போமா, உன் முகத்தை பார்த்தோன்னு ஏதோ நினைச்சேன், ஏதோ வாரி கீரி கொடுப்பேன்னு போல் இருக்குன்னு. நீ என்ன எனக்கு மேல பிச்சைக்காரங்களா இருப்ப போல். கூட்டத்தையும் காணாம், பார்க்கு வந்து பிச்சை எடுக்கலான்னு பார்த்தா ஒத்தனையும் காணாம். ஹலோ, இங்கேயே உட்காருறீங்க, போங்க அங்க எங்கேயாவது போய் உட்காருங்க. ஹலோ, இங்க உட்காருங்கறதா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இவர் பெரிய கப்பல் வியாபாரி, உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம்? இல்ல பிச்சைக்காரங்களாம் இதுல உட்கார கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஏதாவது சட்டம் கட்ட போடுறேன். அப்படி இல்ல, நான் உட்கார்ந்திருக்கேன்ல. உங்களுக்கு எனக்கும் பேச்சு இல்லை, உங்க அப்பா கையில வாட்ச் இல்லை. போட்டது ஒரு காயின்னு இத பேச்சு. எடுக்கிறது ஒரு பிச்சை, இதுல எதுக்கு வாய்? வாய் இல்லாம மூக்கு. ஆசை வச்ச பச்சை கிளியே வேற ஜோடி தேடி போயிருக்கும் அட காதலின்னு. அண்ணே 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 உன்னை பார்த்தா தானே பெரிய குலதெய்வம் மாதிரி இருக்கு. அம்மா ஏதாவது போடுறேன், ஒரு 1000 500 இருந்தாலும் போட்டு வைக்கும். பார்க்கு வேமா பாட வைக்க வந்திருக்கியா, ஏதாவது காசு கொடுத்தா தானே. பரவாயில்லையா, பொண்டாட்டி சூப்பரா இருக்கியா, எப்படியா? பரவாயில்லையடா, என்னதான் ரோட்ல உட்காந்து கஷ்டப்பட்டாலும் செருப்புக்கு பாலிச்சு போற மாதிரி பொண்டாட்டியா பாலிச்சா வச்சிருக்கேடா. பரவாயில்ல பரவாயில்ல, நானும் ஊரு ஃபுல்லா சுத்துறேன், எனக்கும் ஒன்றும் கிடைக்க மாட்டேது, சும்மா ஜெகிடியா தான் பிடிச்சி வச்சிருக்கா. என்ன சொல்றேன்? யாரை சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை தான். என்னையவா? ஏமா என்ன எதுக்குங்க நீங்க சொல்றீங்க? தலோட பொண்டாட்டி தானே நீ? ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஒரு பிச்சைக்காரங்க, நீ எதுக்கு இப்ப சிரிச்சிட்டு இருக்க பைத்தியமாட்ட? என்ன உன் பொண்டாட்டி இல்லையா இது? நீ சொல்ற நல்லா தான் இருக்கு, அவங்க கோவப்படுறாங்களே. உங்களுக்கு தெரியுமா? ஏங்க உங்க 2 பேரும் ஜோடி போட்டு ஏங்க, சூப்பரா அவன் இருந்துச்சு. பிச்சை எடுத்துட்டு இருக்கான், அவன் கூட என்ன கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க நீ எதுக்கு சிரிக்கிற லூசு மாதிரி? அவன் கரெக்டா தாங்க சொல்றான், நம்ம 2 பேரும் ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குன்னு. இல்லையா என் பொண்டாட்டி கிடையாது ஐயா, வேறண்ணா அது பொண்டாட்டி ஆக்கலான்னு பக்கத்துல உட்கார்ந்தா. நெருங்கி உட்காரியா, நல்லா நல்லா நெருங்கி உட்காரியா, நல்லா. யாரு முதல்ல? ஏங்க பாக்க ஒரு பைத்தியம் பிச்சை எடுத்துட்டு இருக்கான், அவனை பண்ணி எங்க கூட பாக்க புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருந்துச்சு, அதான். இல்ல பொண்டாட்டி கிடையாது. நீ வேற ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? நீ இல்ல இல்லன்னு சொல்றாருல, நீங்க என்ன கார்னர் பீஸா இருக்குறாளே. என்னடா லுக்கு? எந்திரிச்சு போ. இல்ல அவன் கண்ணுக்கு நம்ம பாக்குறதுக்கு பொண்டாட்டி புருஷன் மாதிரி இருந்துருக்கு. ஐயோ கண்டாவி, அவன் ஒரு பைத்தியம், நீ முதல்ல எந்திரிச்சு அந்த பக்கம் போ. போ எந்திரிச்சு. எனக்கு வெக்கமா வருது. ஐயாவுக்கு வக்கத்தை பாடுறா. நீங்க சிங்கிளா இருக்கீங்களா? இல்ல சிங்கிளா இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. மரியாதை வேணும்னா பேசாம உட்காருல, மரியாதை கேட்கும். இல்லைங்க இல்ல அவன் வந்து சொல்லிட்டு போனதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? அவன் லூசு. நான் ரொம்ப அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க கூட கம்பேர் பண்ணி கேட்டுட்டான். நீ எந்திரிச்சு அந்த பக்கம் போயேன். இங்க எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க என்ன. அவங்கள ஒரு மாதிரியாச்சும் உங்களை பாக்குறாங்களே, அதை நினைச்சு சந்தோஷப்படுவேன். கூட பிறந்த தங்கச்சிக்காரி குண்டாயிருக்குது இந்த மாதிரி ஆட்டு பாடு. நீனா ஏதாவது பொண்ணு ஏதாவது காசு பண்ண போடுறேன். ஒய்ஃபா என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் கூட்டி அந்த பார்க்ல உட்காராதீங்க, வகுறு எரியுதியா. ஏன் ராவா குடிச்சியா?
ஏய் லூசா நீ சிங்கிள்ஸ் பாவம் உங்களை எல்லாம் சும்மா விடாதியா அது ஒய்ஃபா லவ் லவ் எப்பல இருந்து எத்தனை வருஷமா உட்கார்ந்திருக்கியா ஏங்க நான் தாலி கூட உட்கார்ந்திருக்கீங்க இப்பலாம் யாருங்க தாலி போடுறா இந்த காலத்துல யாரு தாலி போடுறா ஏய் இது ஏன் லவ்வரும் கிடையாது ஒய்ஃபும் கிடையாதுடா நீ ஏன்டா யாருடா கொஞ்சம் அழகா இருந்துட்டா போதாடா எல்லாத்தையும் கூட இணைச்சு பேசுவீங்களா இதெல்லாம் கம்மி தல ஒரு ரேஞ்சுக்கு இதெல்லாம் கம்மி அழகா பிறந்தது என் தப்பா எங்க தண்ணி நயன்தாரா அந்த மாதிரி பாரு இது ரேஞ்ச் கம்மியா இருக்கு ஆசை வச்ச பச்சை கிளியே ஒரு ஜோடி தேடி போயிருந்தா சூப்பர் சூப்பர்யா காசு போடலாம் உன் மனசு பெருசியா போயா 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 நீ எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க ஆல் செட் பண்ணி வச்சிட்டு உட்கார்ந்திருக்கியா யாரு நீடா இல்ல ஒருத்தன் வந்தா நீங்க தான் யாரா அதைத்தான் நான் செட் பண்ணனா நீ பாத்து பொண்டாட்டின்னு கேக்குற நீ சிரிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க எருமை பொண்டாட்டினோட பல்ல அடிக்கிற இல்லன்னு சொல்ல வேண்டியதானே ஒரு சின்ன ஆசைதான். சரி விடுங்க இப்படி அழகான பொண்ணு கொண்டாடியான அவன் கேட்டானா எனக்கு வெக்கமா வந்துச்சா வெக்கமா நான் வந்து சொன்னேன் அவனுக்கு சொன்னேன் இதெல்லாம் எடுத்து அடிச்சிடுவான் போயிடு அந்த பக்கம் சரியா இல்ல நீங்க கோவப்பட்டா கூட அழகா தான் இருக்கு ஏய் பைத்தியம் இந்த கடலின்னு நினைக்காதே ஆ? அந்த பக்கம் போனீனா பிச்சை எடுக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க காசாவது கிடைக்கும் இங்க உட்கார்ந்து என்ன பண்ற போ என்னையா பேசிய கரெக்ட் பண்ணிட்ட போல ஏய் போயிடு ஏதாவது எடுத்து அடிச்சிடுவேனாமா என்னாச்சு என்னடா நீங்களே செட் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா அங்கிருந்து பாக்கும்போது அப்படியே குசு குசு ஒரு லவ் குசு குசுன்னு இல்லடா என்னதே உனக்கு குசு குசு லவ்வா ரொமான்ஸா தெரிஞ்சதா ரெண்டு பேரும் ஜோடி போட்டு அருமையா இருக்குங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா இரு 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 கேக்க ஏதோ சொல்றானே ஏதோ ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு எடுத்துறவா எப்படி இரு இரு இல்ல இல்ல அவன் எடுக்கட்டு நம்ம எப்படி இருக்குன்னு தான் பாப்போமே என்ன எல்லாரும் கண்ணுக்கு நம்ம லவர் மாதிரி தெரியுதுன்னா என்ன பிரச்சனை அப்படி என்ன லூசா நீ போன கூட அடிச்சிடுவான் போன எடுக்கிறது பிச்சை உனக்கு இதெல்லாம் தேவையா பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய யோ பேச்ச போய் கரெக்டா ஐடியா அதெல்லாம் பாத்துக்கலாம் வாயா வெக்கமா வருது எனக்கு போயிடு அடிச்சிடுவான் உன்ன அடிச்சிடுவான் மம்மால் இருக்க கோவத்துல ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு அதான சொன்னேன் ஓடி போறது நல்லா இருக்கு நீ பாத்து ஏய் இல்ல நாங்க ரெண்டு பேரும் நீ சொல்லிட்டு போன இல்ல நீ யாரா நீ நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நீ வந்து ஏன்டா இது பண்ணிட்டு இருக்க நீ நீ சொல்லிட்டு இருக்க அது எரும மாடு மாதிரி என் மேல ஏறப்பாடு எரும மாடா யார் எரும மாடு இல்ல இல்ல இங்க சொல்லிட்டு அவன திரு யாருமே ஒரு எரும மாடு தான் சரி ஓகே போங்க போ நீ முதல்ல போ இல்லங்க வச்சிட்டு சுத்துறானுங்க செட் இல்லங்க அவன் யாரு ஏய் பக்கத்துல இல்ல இல்ல இல்லங்க சீரியஸ்லி அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க தெரியாதா இப்பதான் இப்படி பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான் ஏன் வரேன் ஆனா அவன் மறுபடியும் சுத்திட்டு வந்தாலும் வரும் ஆரம்பத்துல இங்க வந்து உட்காரும் போதே நான் இல்ல நினைச்சேன் இல்ல 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 நான் வந்து மாசம் 40,000 சம்பாதிக்கிறேன் இப்போ ஒரு கோயில்ல போய் உட்கார்ந்தா நான் சாப்பாடு ஃப்ரீயா கிடைக்குது ஒரு தட்டு நிறைய காசு கிடைக்குது இதை விட என்ன ஒரு மாப்பிளைக்கு வேணும் மாப்பிளையா யாருக்கு யாரு மாப்பிள ஏங்க வேலைக்கு போறவனே 15,000 தாங்க சம்பாதிச்சிட்டு இருக்கேன் நான் 40,000 சம்பாதிச்சிட்டு இருக்கேன் நான் 10,000 ரூபாய் சம்பாதி கூட கல்யாணம் பண்ணுவா அது ஏன் இஷ்டம் நீ என்ன நீ இல்லங்க இந்த மாதிரி சொல்றானுங்களே அவன் சொல்லிட்டு போறான் நீ கிளம்பு இதெல்லாம் சொல்றேன்னா நீ தான் பிளான் பண்ணிட்டு இருக்கியா இல்லங்க அவன் கண்ணுக்கு நானும் சிங்கிளா தான் சுத்திட்டு இருக்கேன் இடத்துல நின்னு பேச மாட்டியா சுத்திக்கிட்டே இருக்கியே இல்லங்க உன்னை சுத்தி வரணும்ல அதனால சுத்தி பேசுறேன் எனக்கு வந்து ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேனே இருக்கு ஆசை வச்ச பச்சை கிளியே வேறு ஜோடி தேடி போயிருந்தா சரி விடுங்க இதுக்கு மேல நீங்க உட்காருங்க உங்களுக்கு எனக்கு டூக்கா ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ ஓடுதுடா குறுக்குன்னு யாரா நீ என் தம்பியா சொல்றேன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு பையன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த ஜென்மத்துல தம்பி இல்ல 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 இந்த 10 ரூபா வச்சுக்கோ காயின் வச்சுக்கோ எடுத்துட்டு போ 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 பிச்சை வாங்கிட்டு போறேன் நீயே ஒரு பிச்சைக்காரனா உங்ககிட்ட வந்து பிச்சை வாங்கினா நீ தான் பிளான் பண்ணி குண்டானி குறுக்க வயிறாலே மிஸ் ஆயிருமோ நான் பிளான் பண்ணல அங்க ஊடுங்கட்ல அவன் மனசுக்குள்ள ஏதோ இருக்குங்க சுத்தி வந்து சொல்லிட்டு செஞ்சு போயிரு சத்தியமா எனக்கு கோவம் வரதுக்கு அடிச்சிடுவேன் நான் உன்ன மாதிரி திட்டிட்டு இருக்கேன் நீ ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க இல்ல நல்லா தானங்க இருக்கானா யாரு கிழிஞ்ச சட்டன் பாக்குறியா கல்லுடின்னு வந்தா ஷாருக்கான் மாதிரி இருப்பானா நீ இப்போ போறியா கொஞ்சம் அந்த பக்கம் இங்கே இல்லைங்க உள்ள ஏதோ மாற்றம் உள்ளுக்குள்ள வருதா பாரு செம்ம கடுப்புல இருக்கேன் ஓங்கி ஏய் இல்லங்க நாக திருடுறியா இல்ல நான் ஒரு தட்டுங்க இதுல நீங்க ஒரு தட்டு எடுத்துட்டு நம்ம போய் கோயில் வாசல் நின்னு கலெக்ஷன் அள்ளிடலாம் ஐடியேஷன்லாம் வேற லெவல் பிச்சை எடுக்கிற ஜோடி சேர்த்துட்டு இருக்கியா நம்ம இதுல என்னங்க இருக்கு மாசம் 40,000 ரூபாய் கிடைக்குது ரெண்டு பேர் ஜோடி போட்டா 80,000 ரூபாய் இதுல ஓயமாரில நம்ம ஒரு பிளாட் வாங்கி இது பண்ணிக்கலாங்க அபார்ட்மெண்டா இருந்துடலாம் நீ பிச்சை எடுத்துட்டு இருக்கடா என்ன கூட சேர்த்துட்டு இருக்க உனக்கு என்ன பிச்சைக்காரனா இலக்காரன் வந்துச்சு நீங்க உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோங்க உன்னால தலைவலி ஏங்க அம்மா தாயே ஏன் அது பின்னாடி இருக்க பேக்க பார்த்தா நம்ம கம்பெனி அது மாதிரி தாங்க இருக்கீங்க போயிடு ஏதாவது எடுத்து அடிச்சுடுவேன் போயிடு பின்னாடி வந்துட்டு இருக்க
இல்லைங்க இல்ல கம்பெனி பேக் மாதிரி இருக்கு ஏதோ கம்பெனி பேக்கா? உள்ள உண்மை பாருங்க உள்ள திறந்து பாருங்க ஒரு தட்டுக்கிட்டு உள்ள வச்சுக்கிறீங்களா ஏதாச்சு வேணாம் போயிடு, உன் கையில இருக்க போய் பிச்சை எடுப்போம். ஏங்க கோச்சிட்டு போறீங்களாங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காங்க.